ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப டல்லா இருப்பான். அவன் வந்துட்டு கிளப்புக்கு வந்திருப்பான். அவனோட ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ராங் அங்கே தான் இருப்பான். என்னாச்சு, நீங்க எதுக்கு இவ்வளோ அதிகமாக ட்ரிங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஒய்ஃப் வந்து தெரிஞ்சா கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவ எதுக்கு என்னை பத்தி கவலைப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரத்தியா பேசுவானா. ஸோ ராங் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஓகே, அந்த அளவுக்கு டச் இல்லை போலன்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு தெரியுது, சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், நான் எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியேதான் ஒரு மாதிரி ஹீரோயின் நினைச்சு அப்படியேதான் உட்காந்துட்டு இருப்பான். ஏன் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு வந்துட்டு என்னடா நம்மளுக்கு ஏன் ஹீரோயின் மேல இவ்வளவு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு குழப்பமா இருக்கு. அப்போ வந்து கேட்கறான், அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாளா. நீ நைட் வந்து என்னோட வந்துட்டு தங்கிக்கோ, என்னோட ஸ்லீப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இவ அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து சொல்றான், நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போறான். ஹீரோயின் ஜஸ்ட் விருப்பத்தை மட்டும் தான் அழைச்சிட்டு போறான். அவளுக்கு அதெல்லாம் தெரியல. ஹீரோ வந்து நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், இங்க பாரு, நான் சொல்லாததை வந்து எதுவுமே செய்யக்கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் ஃபாலோ பண்ணி இருக்கணும், என்னோட ஆர்டர் மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். இப்படி இவங்க 2 பேரும் கார் ஏறி போறத வந்துட்டு ஜெனி கிட்ட வந்து ஜெனி கூட 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ராங்கும் ஹீரோ வந்துட்டு கார்ல ஒன்னா போயிட்டு இருந்தாங்க போது இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. நெக்ஸ்ட் ஹீரோயின் அம்மா இருக்காங்களா, கால் பண்ணி ஏன் இந்த மாதிரி இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், வேண்டாமா ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா இப்படியாச்சும் பண்ணாதான் வந்துட்டு அவன் வந்துட்டு இதாகும் வரியாகுவான், ஏன்னா அவனுக்கு காசு இம்பார்ட்டன் தானேன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் நான் நிறைய பண்ணதான் போறேன், அம்மா இதனை பத்தி வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்து ராங் வந்து அழைச்சிட்டு வர்றான். ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கதை வந்துட்டு இவங்க 2 பேருமே எதிர்ச்சியா வந்துட்டு ஹீரோயினும் ஹீரோட ஃப்ரெண்டுமே பாத்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணானா ஹீரோயின் பாக்குறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராங் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு ரொம்ப ராங் நடந்துகிட்டு இருக்கான். 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரியலாவே வந்து ஹர்ட்டிங்கா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணிருப்பாள்ல, பிடிக்கலனாலுமே உள்ள லவ் இருக்குல்ல, சோ வந்துட்டு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. ஹீரோ இது பாக்குறான், ஹீரோக்கு இதுதான் தேவை, ஜெலஸ் ஆகுன்னு மனசு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு கேட்கறா, என்ன நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு தான் கேட்கறா, இதை பார்த்தா எப்படி இருக்குது, இடத்த பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு கோவப்படுறா. ஹீரோ என்ன சொல்றான்னா, அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் இருக்கா, ஆனா அவன் எனக்கு சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறாளே, சோ அப்ப நான் இப்படிப்பட்ட பொண்ணுங்களை தான் அழைச்சிட்டு வர முடியும் என்னோட சந்தோஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறான். ஹீரோ என்ன சொல்றான்னா, பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா நீ ஒரு ஹியூமன் பீட் தானே, உன்னோட பேசிக் நீட்லாம் உனக்கு தேவைப்படும்ல, அதனால நீ எந்த பொண்ணு வேணாலும் அழைச்சிக்கோ, எந்த பொண்ணு கூட எப்படி வேணா இருந்துக்கோ, அதை பத்தி நான் கேர் எடுத்துக்க போறது இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இந்த வேர்ட் வந்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவளை நம்ம வந்துட்டு கோவப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தா இவனா அசால்ட்டா அப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்கு. இருந்தாலுமே அவங்க 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கா நைட்லாம் தூக்கமே வரல. சோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்துட்டு வாங்கி வந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும், ஜுவல் டைமண்ட் எல்லாமே இருக்கும், எல்லாம் பார்த்து உட்காந்துருப்பா. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ராங் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோட அந்த குளிச்சதுக்கு அப்புறம் போடுவாங்களா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துட்டு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா ஃபாவும் அத்தையும் வருவாங்க. அவங்களுக்கு அவளை பிடிக்காதுல்ல, என்ன நீ எதுக்கு வந்துட்டு ஹீரோட கிளாத் வந்து போட்டுட்டு இருக்க, அதுவும் இல்லாம எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அத்தை 2 பேர் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் நைட்டு ஹீரோட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன், நான் ஸ்லீப் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நடந்திருக்காது, ஜஸ்ட் அவன் அப்படி சொல்லியிருப்பான். அதை வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஃபா வந்து கேட்கறா, ஆண்டி ஏன் உங்களோட அண்ணன் பையனுக்கு ஒரு வேலையே இல்லையா, தர இல்லாம தான் வந்து பழகுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா வந்துட்டு ஒரு சீப்பான இடத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தான். இவனை பாருங்க, இவ்வளவு ஒரு சீப்பான ஆளுன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுவாளா. உடனே வந்துட்டு ராங் கேப்பா, யார் நான் சீப்பான ஆளுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட போவாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துருவா, என்ன பண்றீங்க, உங்களால அமைதியாவே இருக்க முடியாதா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ராங் கிளம்பி போயிடுவா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். இவங்க அத்தை போய் கேட்கறாங்க, என்னடா 2 பேரும் நைட் வந்து ஸ்டே பண்ணிருந்தீங்களா, ஒன்னா ஸ்லீப் பண்ணீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட் வந்து கேட்பாங்க. ஆனா இவங்க ஹீரோ வந்து அமைதியா இருப்பான். என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்போ ஒய்ஃப் உங்க கூட இல்லைன்ட்டு நீ இந்த மாதிரி கண்ட பொண்ணு எல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறது எதுக்குமே ஹீரோ வந்துட்டு ஆன்சர் பண்ணவே மாட்டான், அமைதியா தான் இருப்பான். ஸோ அவங்க 2 பேருமே மாத்தி கத்திட்டு இருப்பாங்க. ஃபா வந்துட்டு என்ன இது, இந்த மாதிரி பொண்ணு கூட தான் நீங்க இருப்பீங்களா, நான் உங்களை ரொம்ப தப்பாவே எடை போட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட வருவாங்க. அப்போ ராங் கேட்பா, உனக்கு என்ன பிரச்சனை ஃபா, நீ எதுக்கு நடுவில் வர, ஹீரோ தான் எனக்கு கூப்பிட்டாரு, நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட போவாங்களா. ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் நிறுத்துங்க, இங்கே பாரு நீ சாப்பிட்டு கிளம்புன்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அங்கே தான் ஹீரோயின் வருவா. நிறுத்தவே மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் என்ன கையாமையா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருவாளா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சென்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே மாற்றி இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான இது வியர் பண்ணியிருப்பா. அப்போ அது வந்து கேட்பாங்க, என்ன கழுத்தில் டைமண்ட் செயின் போட்டிருக்க, காதில் டைமண்ட் போட்டிருக்க, கையில் வியர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கூட ஃப்ரெண்டை தான் போட்டிருப்பேன். ஆமாம் நேற்று நான் போய் வாங்கினேன், 2 மில்லியனுக்கு வந்து நான் டைமண்ட் ஜுவல்ஸ்லாம் வாங்கினேன், ஏன் நான் வாங்கக்கூடாதா என்ன, என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு 5000 மில்லியன் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவா. அது வந்துட்டு இன்னும் அவள் அக்கௌண்ட்டுக்கு இல்லை, ஹீரோட அமௌண்ட்டு தான், நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்துட்டு அவங்க அப்பா எனக்கு எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவா. ஃப்ரெண்டு வந்துட்டு ஆமாம்மா நானும் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதையும் காட்டுவா. ஹீரோக்கு வந்துட்டு இந்த காசுலாம் பெரிய விஷயமா இருக்காது. ஹீரோயின் எங்கே கிளம்பி போகிறாள், எங்கே நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது உங்ககிட்ட சொன்ன அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு வெளியே போவா. அத்தையா என்னடா இது இவ இப்படி வந்துட்டு காசு செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. வெளியே போய் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு சூப்பர் கார் வந்துட்டு புக் பண்ணியிருப்பா. ஸோ அதை வந்துட்டு பார்க்க போது ஹீரோக்குமே ஷாக்காக இருக்கும். அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவாள், நல்லா இருக்கா, நான் அந்த புது கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட ரேட்டுமே சொல்லுவாள். இதை பற்றின அத்தைக்கு சொல்லுவோம், செம்மையே ஷாக் ஆகிடும். என்ன நினச்சிட்டு இருக்க, யார் காசு நீ வந்துட்டு இவ்வளவு தாராளமா செலவு பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் என்னோட காசுன்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. இல்லையே இதெல்லாம் வந்து எனக்குள்ள காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட காசு, என் மாமனாரோட காசு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப நெத்தாச்சுக்கெல்லாம் பேசுவா. என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஹீரோக்கு வந்து அதெல்லாம் பெருசா இருக்காது. என்ன நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கோவமா தான் பார்ப்பான். ஹீரோ என்ன சொல்லுவானா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா இங்க இருந்து கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஹீரோ வந்துட்டு கிளம்பி போவாப்பா. ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான். ஆனா கேட்க மாட்டா, கார் எடுத்து சரன்னு போயிடுவான். பின்னாடியே வந்துட்டு ஹீரோ போவான். பாருக்க அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்களோட அக்கௌண்ட் மேனேஜர் இருக்காரு, அவர் வருவாரு. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுப்பாங்க. நேற்று ஒரு நாளே 20 மில்லியன் நம்ம ஹீரோயின் வந்து செலவு பண்ணியிருப்பா. இதை கேட்டுமே அத்திக்கெல்லாம் வயிறு எறிது, என்னது 20 மில்லியன் வந்து செலவு பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன வாங்கினா பாத்தீங்கன்னா, அவ வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய ஜுவல்லு, டைமண்ட், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வாங்கியிருப்பா. பிளஸ் அவ வந்து 2-3 கார் வந்து வாங்கியிருப்பா. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டா இருக்கும். அப்பதான் தெரியுது அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. கூட ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பாள், அவளுக்கும் வாங்கியிருக்கா. தோருக்கு அவங்க அம்மாக்கு 3 பேருக்குமே கார் வாங்கியிருப்பா. இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் இவ வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு லாயர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த காரெல்லாம் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அப்போ அவங்க அம்மாக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது. அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃப்ரெண்டு பொண்ணு போயிட்டு இந்த கார் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரையும் பார்த்துட்டு இருப்பாளாம். ஆமா உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தோருக்கு ஒரு காரும், அவங்க அம்மாவுக்கு ஒரு காரு, இவங்களுக்கு ஒரு கார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கார் அப்படியே ஈஸியா இந்த கீனி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதா போடுவா. இவங்க அம்மாக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காது. நீ இந்த மாதிரி மெத்தட்ல வந்துட்டு அவனை கோவப்படுத்தலன்னா அவன் டெவிஸ் கொடுத்துறான்னு நினைக்கிறியா, வேண்டாமா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா அந்த காங்க்கு வந்து காசு தானே இம்பார்ட்டன்ட், காசுக்காக தானே நீ ஏமாத்துறான், ஸோ அந்த காசை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ லாயர் சொல்றாங்க, நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு, நான் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கோவப்படுத்தினா அவன் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவான் அப்படிங்குவாங்க. அப்பதான் லாயர் வந்துட்டு ஒரு உண்மையா சொல்வாரு. ஹீரோக்கு வந்து வருஷத்துக்கு வந்துட்டு 600 மில்லியன் வருதான். வருஷம் வருஷம் 600 மில்லியன் வாங்கிட்டு இருக்கான். இது இவனுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. ஹீரோ பொறுத்த வரைக்கும் காசு பெரிய விஷயமே கிடையாது. நீ அவனை வந்துட்டு எதுக்குன்னு போட்டி போடணும் அப்படின்னா அவனோட ஒரு ஹோட்டல் ஹரின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுல இருந்து இவனுக்கு 80% வந்துட்டு அந்த இதுல தான் இன்கம் வருது. அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த பொண்ணுங்கலாம் இருப்பாங்கல்ல, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, நிறைய கிளப் எல்லாம் இருக்கலாம் அந்த ஹோட்டல். சோ அதை வந்துட்டு நீ உன்னோட கைவசமா எடுத்துக்கோங்கிறாங்க. ஹீரோயின் கேட்கறா, என்னது இவ்வளவு அமௌண்ட் அங்கே என்ன 500 மில்லியன் 400 மில்லியன் சம்திங் 500 மில்லியன் அங்கே என்ன வருது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு இவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு 1 இயர்ல வந்து அவன் சம்பாதிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா இது ஹீரோ வந்து கிரியேட் பண்ணது இல்ல, அவங்க அப்பா கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு நல்ல விஷயம், நான் காசு செலவு பண்ணா அவனுக்கு அது பெரிய விஷயமா இருக்கு, நான் எவ்வளவு கஷ்டம் செலவு பண்றது, பேசாம நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹரிங்கிற வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல வந்து நான் வந்துட்டு கைவசம் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது ஒன்னும் அவனோட ஈஸி கிடையாது. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது உனக்கு வந்துட்டு அவனோட சொத்துல எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குல்ல, சோ அது மூலயமா நீ போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இது ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த ஹோட்டல்ல வந்து நான் தான் இதுக்கப்புறம் ரீட் எடுக்க போறேன், அந்த ஹோட்டல்ல நான் தான் இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல தான் கட்டுறாங்க. அங்கதான் 2 பொண்ணுங்க எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்கும்ல, ஜெனி ராங். இப்ப வேற ராங் வந்து போயிட்டு வந்திருப்பால, சோ ஜெனிக்கு பிடிக்காது, சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்ப எல்லாரும் உள்ளார என்ட்ரி ஆவாங்க. அவங்க வந்துட்டு பாப்பாங்க, இதுக்கு பேரும் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அங்க பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் இருக்காருல, அவர் இங்கதான் இருப்பாரு. அவர் ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக்கா இருப்பாரு. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நான் யாருன்னு தெரியாமல, நான் ஹீரோட ஒய்ஃப், ஸோ அஃபிஷியலா நான் ஒய்ஃப் ஆயிட்டேன், எனக்கு இந்த மாதிரி மேனேஜ் பண்றது எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு, என்னோட ஆஃபீஸ் ரூம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு சொல்லுவா, நைட்டு வந்துட்டு என்ன ஹீரோ வந்து பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ரொம்ப பெருமையா வந்து பேசிட்டு இருப்பா ஹீரோயினை பார்த்து. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யார் கூட வேணா போ, ஏன் ஹீரோ கூட போ, ஏன் இன்னைக்கு ஒன்னை சூஸ் பண்ணுவாரு, நாளைக்கு இன்னொரு பொண்ணை சூஸ் பண்ணுவாரு, நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து வரி பண்ற மாதிரி இல்ல, பெரிய பெரிய பணக்காரங்க இந்த மாதிரி பொண்ணு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அசால்ட்டா சொல்லுவா. அதுக்கப்புறம் மேனேஜர் சொல்லுவாரு, இங்க பாருங்க ஹீரோ இல்லாம நான் எந்த விஷயமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல நான் வந்து ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோயின் வந்து ரொம்ப சட்டமா அங்க நிப்பா. ஹீரோவா வீட்டுல தான் இருப்பான். சோ ஹீரோவை பார்க்க இந்த 2 பேரும் போவாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அதை ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்து ஷாக், என்னது அந்த ஹோட்டலுக்கு ஹீரோயின் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ என்ன பண்ணானா கிளம்பி போறான். அப்போ வந்துட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்து கேட்கறான், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா எனக்கு இங்க வரதுக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறா. வரதுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனா இதை லீட் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏன் என்னாச்சு, நான் ஒய்ஃப் தானே, சோ இதெல்லாம் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். இல்ல வேண்டாம், இங்க பாரு நீ என்னோட ஒய்ஃப் தான், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, நீ எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இந்த ஹோட்டல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். முடியாது, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா.
அவ பாத்தீங்கன்னா ஜெனிலாம் வந்து பேசிட்டு இருக்கா, நீ எப்படி இதெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாளா. அப்ப ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றாங்க, பாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு ஏதோ டாக் கூட்டிட்டு இருக்கு, நீ என்ன நடுவில் வர போ, பொத்திக்கிட்டு ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானு, இங்க பாரு உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணா எடுத்துக்கோ, எவ்வளவு காசு என்ன செலவு பண்ணிட்டு, ஆனா இந்த ஹோட்டல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். முடியாது, எனக்கு இதுதான் வேணும். சரி நான் ஒய்ஃப் இல்லைன்னா என்ன டைவர்ஸ் பண்ணிடு, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாளா. இந்த வேர்டு வந்துட்டு எனக்கு இன்னுமே கடுப்பாயிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா, என் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ தான் இங்க வந்துட்டு மேனேஜ்மெண்டா இருக்க போறான், அதுக்கப்புறம் இங்க மத்த ஒர்க் எல்லாமே பாக்குறது தோர் தான் பார்க்க போறான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்து செம்மையா கோந்துரும். ஹீரோ வந்துட்டு இங்க வா உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவான். ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்லுவாளா. அப்ப தோர் போய் தடுப்பான். அப்ப தோர் வந்து அடிச்சு போட்டு போயிடுவான். இங்க இருக்கவங்க எல்லாமே ஹீரோட ஆழ்த்தனம், சோ ஒண்ணுமே பண்ண முடியாது தோரால. சோ ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோன் வந்து கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருப்பான். நீ ஏன் இப்படி பண்றேன்னு நல்லாவே தெரியுது, நேத்து நான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தனால நீ ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு, சோ ஜெலஸ் ஆயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, ஜெலஸ் ஐயா நான் ஓ மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சான்ஸே கிடையாது, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நான் உன் மேல ஜெலஸே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ஸ்ட்ராங்கா சொல்வா. எனக்கு வேணும் டைவர்ஸ் தான், நீ இந்த மாதிரி ஏன் பண்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லுவான். புரிஞ்சிச்சு இல்ல, எனக்கு டைவர்ஸ் கூட, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாளா. ஹீரோ வந்து செம்மையா கோமாயிடுவான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்கு நான் டைவர்ஸே கொடுக்க முடியாது, நீ என்னோட அஃபிஷியலான ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, போய் அவளை போய் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவானா, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டா, பிடிச்சி தள்ளி விட்டுருவான். என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தள்ளி விட்டுருவான். ஏன் நீ என்னோட ஒய்ஃப் தான், நீ டைவர்ஸ் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். பலான்னு ஒரு ஆறா இருந்துச்சு, நான் என்ன சொன்னேன், என்னை வந்து நீ டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நீ இப்படி பிரேக் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இனிமேல் கோபப்பட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன அரைஞ்சிட்டு இவ்வளவு சீப்பா இருப்பேன் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி நானே நடந்து போய்க்கிறேன், உங்க கூட எல்லாம் கார்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துருவா. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த ஹோட்டல்ல வந்து ஃபுல்லாவே இவ தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா இவளுக்கு எல்லாமே அத்தாரிட்டியும் இருக்குல்ல ஹீரோ சொல்லியிருப்பான். சோ அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாயர் கூப்பிட்டு வச்சு பேசுறா. ஒரு பென்டோஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ற. லாயர் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம், ஒரு வில்லா, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பென்டோஸ்லாம் ரொம்ப லக்ஸுரியா இருக்கிற வீடு, சோ போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. இதை வந்துட்டு அத்தையும் ஃபாவும் காதுல வாங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் கட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எதுக்குமே போற மாதிரி தெரியல, வீட்லயே வந்துட்டு ஒடுங்கி போய் உட்காந்துருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவங்க வந்துட்டு இந்த பென்டோஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா, சோ அங்கதான் போய் பார்க்க போறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிட்டு இருக்காது, அந்த பென்டோஸ் வந்து இப்ப சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கீ வாங்குறது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அப்போ ஒரு ஹீரோயின் வந்து தடுக்கியூல போவா. ஒரு லாயர் வந்துட்டு அப்படி பிடிப்பானா, சோ அது எல்லாமே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோட்ட காட்டுறான். ஹீரோ வந்து நம்ப மாட்டேங்கிறான். பாரு உன் ஃப்ரெண்டும் அவ்வளவு என்ன மாதிரி கூத்தடிக்கிறாங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதுல வந்துட்டு அவன் வந்து தடுக்கி வந்திருப்பான், அவன் பிடிச்சிருப்பான். பட் இவ அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படி வந்து காமிச்சிருப்பாளாம். ஸோ ஹீரோக்கு வந்து செம்மையா கோவம் வரும். அது மட்டும் இல்லாம இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு தனியா வீடு வாங்க போறாங்க, தனியா உனக்கு தெரியாம வாழ்றதுக்காக வீடு வாங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு இன்னுமே கோவம் வந்துடும். ஸோ அங்கேருந்து அவன் கிளம்பிடுவான், கிளம்பி போக ஆரம்பிச்சிருவான். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்டும் லாயர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த பென்டோஸ் வந்து பாக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ சுத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு நிறைய வீடு இருக்கு, நீங்க வந்துட்டு இன்னைக்கு நைட் நீங்க ஸ்டே பண்ணிட்டு நீங்க ஒரு நாள் வந்து சுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஏஜென்சிக்கே போயிடுவான். அந்த ஏஜென்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கப்புள் நினைச்சுக்கிறாங்க. ஆமா ஒரு கப்பல் வந்தாங்க, ஐ திங்க் அவங்களுக்கு நியூவா மேரேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தாங்க, சோ அவங்கள பத்தி பேசுறீங்களான்னு சொல்லிட்டு நம்மங்கிற பேர்ல வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு கப்பல் அப்படின்ட்டு, ஆமா ஐ திங்க் வந்து அவங்க ஒரு பென்டோஸ் வாங்க போறாங்க போல, இன்னைக்கு ஒரு நாள் இங்கதான் ஸ்டே பண்ண போறாங்க, அவங்களுக்காக வந்துட்டு ஹனிமூன் ரூம்லாம் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சுவலி தப்பா நினைச்சுக்காங்க. ஏஜென்சில இருந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி நியூவா மேரேஜ் ஆகி இப்ப வீடு வாங்கியிருக்காங்க, வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான், என்னது ஹனிமூனுக்கு வந்து ரெடி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது வேற ஹீரோக்கு வந்து கோமா வருது. சரி எங்கதான் இருக்க பென்தான் சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், ஓடுறான், எங்க இருக்கு அந்த ரூம் சொல்லிட்டு அந்த பக்கம் தான் ஓடிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே மேடம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோனுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு பீச் வியூவா தான் இருக்கும். அப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்றா, ஜஸ்ட் ஒரு அத்தாரிட்டிக்கு வந்துட்டு லாயரோட சைனையும் வாங்கிக்கிறாங்க. திருப்பி வந்துட்டு கேட்பாங்க, சரி நான் போய் பார்த்தேன் எந்த பென்டோஸ்ன்னு தெரியல, சரி இப்போ இவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. இப்போதைக்கு இங்க ரூம் ஸ்டே பண்றதுக்கு போயிருப்பாங்கல்ல, ஸோ ஹீரோயின் வந்துட்டு தனி ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் கப்பல் நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, பூவெல்லாம் வச்சு. இதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்குமே சிரிப்பு வந்துடும். நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு தான் பண்ணிருக்கோம், நீங்க கப்பிள்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ சாரிங்க நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் எனக்கு தான் தனிப்பட்ட முறையில வீடு வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சாரி மேடம்,
சரி எனக்கு தனித்தனி ரூம் கொடுத்துருங்கன்னு ஹீரோயின் கேட்பா. ஐயோ சாரி ரொம்ப பீக்ல இருக்கு, இப்போ அந்த மாதிரி தனியா ரூம் இல்லையே மேடம்ங்குவாங்களா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணி தெரியாது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்வா. இன்னுமே லாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும், இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாப்பா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு கோக் குடிக்க போவா ஹீரோயின். அது வந்து டின் ஓப்பன் பண்ண முடியாது, டின் டக்குன்னு ஓப்பன் பண்ணாலுமே அது வந்து இவன் மேல தெரிச்சிரும். ஸோ ட்ரெஸ் ஃபுல்லாவே வெட் ஆயிடும். ஹீரோயின் சொல்லுவா ஐயோ சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன், வேணா வந்துட்டு நான் வாஷ் பண்ணி தரேங்கும் போது இன்னொன்னும் பிரச்சனை இல்லை நானே வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அந்த அவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல பாத் ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவன் வந்துட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவான். ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்க ஹாட்டின்லாம் பார்ப்பா. ஜஸ்ட் அங்கே ஒரு பூ இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கிட்டே பிச்சு பிச்சு போட்டுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே இவன் என்ன பண்ணுவானா, ரெஸ்ட் ரூம்ல இருப்பான். ஹீரோ வந்து அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டான். உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இவன் ஹீரோயின் வந்துட்டு ரோஸை பிச்சு பிச்சு போட்டுருப்பாள். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே ஷாக்கா இருக்கும். அப்படியே வந்துட்டு இருப்பான், அந்த ரூம்குள்ள வந்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு பால்கனில தான் நிற்பா. அப்புறம் வந்து பெட்டை பார்ப்பான். இவனுக்கு இதெல்லாம் பார்க்க செம்ம இரிட்டேட் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் ஹீரோயின் வந்து பாக்குறான். ஹீரோயின் வந்துட்டு பால்கனில வந்துட்டு ஜஸ்ட் சும்மா அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. யதார்த்தமா அப்படி திரும்புவா. ஹீரோ வந்து நிப்பான், காங் அப்படின்னு சொல்லுவாள். அவன் அப்படியே வந்துட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருப்பான். இங்கே பாத்தீங்கன்னா இவன் வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வருவான். அவன் அந்த ஷூட்ல போட்டு வந்துட்டு இருப்பான். அவனை வந்துட்டு காங் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானா. ஹீரோ வந்து தப்பாவே முடிவு பண்ணிட்டான், இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. ஸோ கோவம் வந்துடும், எப்படா நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, எப்படி உன்னால வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு, நீயும் என் ஒய்ஃபும் சேர்ந்து எப்படி எனக்கு துரோகம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அவ வந்து ஓன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோயின் வந்துட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு புரிய வைக்கும் போது முடியாது, நீ பார்க்க இன்னசென்ட் மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நீ இவ்வளவு கெட்ட பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிருவான். ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்ல வருவான். இல்ல நீங்க 2 பேருமே ஸ்லீப் பண்ணிருக்கீங்க போது ஹீரோயின் வந்து நான் ஸ்லீப்லாம் பண்ணலன்னு சொல்லுவாளாம். சும்மா பொய் சொல்லாதே, நீ என்னோட ஒய்ஃப், ஆனா வந்துட்டு என் கூட நீ எந்ததே இல்லையே, எதுக்கு வந்துட்டு அவங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவானா. நீ எங்க அழைச்சிட்டு போற நம்மன்னு சொல்லிட்டு கேட்பான். அவ ஏன் பொண்டாட்டிடானா எங்க வேணா அழைச்சிட்டு போவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கத்துவான். அப்ப வந்து விட மாட்டான், இல்ல நீ வந்துட்டு எங்கேயுமே அழைச்சிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டான். ஹீரோக்கு இனிமே கோவம் நினைச்சிட்டு இருக்கேன், ஏன் பொண்டாட்டி அழைச்சிட்டு போறதுக்கு கூட உன்னோட ரைட்ஸ் கேட்கணுமான்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு பொக்குன்னு விட்டு அவனுக்கு ஆல்ரெடி ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும், திருப்பி அடிச்சுட்டு இவ்வளவு தரத்தரலாம் அழைச்சிட்டு போயிட்டு இருப்பான். அதை பாத்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்னு இருக்கும். இவன் தரத்தரன்னு அழைச்சிட்டு போயிட்டு இருப்பான். ஒருத்தவங்க கூட ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான், கார் பார்க்கிங் வரும்போது சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். இப்ப என்ன ஸ்ட்ரைட்டா கார் பார்க்கிங் கிட்ட வந்துடுறான். ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து எங்க போறோம்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு ஒரு பீச் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழைச்சிட்டு போறான். ஹீரோனை வந்துட்டு அப்படி தூக்கிட்டே போறான். இவனுக்கு ஒண்ணுமே பிள்ளை, பின்னாடி இவன் வந்து வந்துட்டு இருக்கான் லாயரு. ஹீரோ என்ன பண்றான்னா அழைச்சிட்டு போயிட்டு நீ வந்துட்டு அவன் கூட அப்படி இருந்தல்ல, இந்த இது என்னோட டைம், ஏன் கூட நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்ற நீ, அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஓட பாப்பா. முடியாது, நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நான் உன் ஹஸ்பண்ட் தானே, என் கூட இருந்தா என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா பேசிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு வேணாம் விடு விடுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோயின் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.